All right. So I think the main question that all of us have in our minds is, நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நீங்க எப்படி இவ்ளோ காமா இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியாச்சு, நாட் ஆஃபன் இனஃப். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களோட ப்ரெஸ் நண்பர்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸு. தேவ் சப்போர்ட்டட் அஸ் த்ரூ ஆர் கெரியர். ஆக்சுவலி 2007 எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன போதுலேருந்து அந்த டயத்துலேருந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ், லாட் ஆஃப் ஃபேஸஸ் whom we have seen through this journey. ஸோ அண்ட் எப்போவுமே வந்திருக்காங்க. ஸோ பிக் 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 தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான் தான் வந்து லஞ்ச் மதுரை ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பண்ணணும்னு ஆக்சுவலி அமேசான் ப்ரைமோட சஜஷன் வந்தபோது எஸ் பர்ஃபெக்ட், நம்ம வந்து வி ஷுட் ட்ரீட் ஆர் ப்ரெஸ் பீப்புள் டு அ பிக் லஞ்ச் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் தேட். வந்துட்டு இது ஷோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு சொல்லும்போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோடு எடுத்த ஷோ. அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேறு ஊர், வேறு கதை, வேறு க்ரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் மூசா ராசான கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னி பெடல் எடுத்துட்டார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமாக ஏதோ அது அவருக்குன்னே எழுதுகிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் வேறு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஷோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் அமேசான் இஸ் லைக் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ வந்துட்டு அவங்க சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப நன்றி, எப்போவுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Now you guys have decided to expand the world of Vadanthi, the world that all of us know, all of us love. So அந்த ஒரு யூனிவர்ஸை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, I'm sure there were a few milestones that you found very exciting, a few moments that you genuinely enjoyed. Definitely. So சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சீசன் 1 எழுதிட்டு இருக்கும்போதே ஆண்ட்ரூவுக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது. அதாவது சீசன் 1 வந்து ஒரு கதையாக இருக்கணும், ஒரு க்ரைம். சீசன் 2 வந்து வேற ஒரு ஊர், வேற ஒரு க்ரைம் மாதிரின்னு. ஸோ மதுரையில் செட் பண்ணலான்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணாப்புல. ஸோ வென் ஹீ ப்ரெசென்டட் ஆல் that was the first thing. லைக் லாங்குவேஜ், அங்கே நடக்கிற சின்ன சின்ன மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி யூ வில் see that in the show. அது டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன்டு தட் எக்ஸைட்மெண்ட். எஸ் திஸ் வில் பி கிரேட்னு. தென் இந்த கேரக்டர் மூசா ராசா கேரக்டர் எழுதின உடனேயும் சசிகுமார் கிட்ட பேசலான்னு சொன்னபோது that was another exciting thing. ஏன்னா we clearly remember சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜில் இருந்தோம்னு நினைக்கிறேன். we were already working la. Yeah we are not that young. So சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உதயம் தியேட்டரில் போய் பார்த்தோம். அங்கே சசிகுமார் சார், ஜே, அமீர் சார் எல்லாம் அங்கே வந்து நாங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், அந்த படம் வரும்ன்ட்டு வெயிட்டிங். அது ஒரு என்ன எவர் கிரீனாக மதுரைன்னா அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சசிகுமார் சார்னா மதுரை. ஸோ அதுலேருந்து வி மெட் சசிகுமார் சார். அப்போ வந்து ஹீ ஒர்க்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் பிகேம் அ டைரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்ரிக்கல் பேக்ரவுண்ட் வேறு இருக்குது. அண்ட் வி மெட் சசிகுமார் சார் ஆன் அண்ட் ஆஃப் ஓவர் த இயர்ஸ் மாதிரின்னு. அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பயங்கர காமாக இருப்பார். எப்போவுமே வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே அவர் வந்து ஆவேசமாக பேசுகிற மாதிரியே இருக்காது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாஸ், சசிகுமார் சாரை வச்சுட்டு மதுரையில் ஒரு கதையை வச்சுட்டு ஒரு அருவாள் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சசிகுமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா தெரியும் ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து மூசா ராசா கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஸோ that was another big milestone for us. Fantastic. Actually, you want to tell us what the most exciting part was for you? ஆக்சுவலி எவ்ரி பிட் ஆஃப் த ஜர்னி லைக் ஆண்ட்ரூ வந்து எங்கள் கிளாஸ்மேட். ஸோ வந்துட்டு லைக் ஃபஸ்ட்லேருந்தே முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஒருத்தர் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கதை சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜாக லைக் ஒரு காஸ்டிங் பண்ணும்போது மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வரும்போது எல்லாம் விட்டுமே ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி திங் இஸ் எக்ஸைட். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம்.
thank you so much for coming. வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்குறதுல ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்குறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைமில் சீசன் 1 பண்ணதில் வந்துட்டு அதை விட இப்போது எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடித்து அமேசானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி. அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ். அண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்தில் தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தலை, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த ப்ராடக்ட், அதுக்கப்புறமா வாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தே வென் த்ரூ பிஹைண்ட் இட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ். ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமாம். ஆனால் காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்ரு பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஐ எம் இயர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னென்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், தி என்ன சொல்கிறது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்டு, அந்த வதந்தியோடைய வேர்ல்டுக்குள்ளே. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் எழுதும்போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 டேஸ் மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் they were able to do that hard work. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு I just want to tell you right now and then thank them. Almost everyone who has put their hard work behind this, I want to thank them particularly for this. முதல்ல என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன். வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல் போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் கம்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும், இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சோம்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன், வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு
நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியா வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். இவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அது சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடிச்ச படம், அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியன். ஆமா சார், ஆமா சார். அதுக்கு தான் சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். ஆமா சார், சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition தான். என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசார்தன் மறந்து போயிடுது. சார், நீங்க வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்க பார்த்ததுலேருந்து மூசா ரசா வந்து இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமா போயிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயில போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்ததா? இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசா ரசா சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக, அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னா இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று வந்து கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங் மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போகிறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக. அந்த இதை இப்போ கருப்பு சாமி பாருங்கள், கருப்பு சாமி அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். உங்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும். வதந்தி 1 வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி 2ஓட பார்ட் ஆகிறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து எனக்கு I have always looked forward to associating with them. So I am truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you sir, it's been truly a special journey. Thanks to all the co-actors, thanks to Guha ma'am, Nanda sir, thanks to Sasikumar sir, thanks to the whole team of Vadandi 2, Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadandi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you ma'am. Sir, press and media நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். இங்கே நிறைய பேருக்கு, ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட், அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி இருக்கும். மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அ
அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வேர்ல்ட் வாட்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க. என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார். 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவுசெய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணோம், ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பேபி. அண்ட் எனக்கு என்ன ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ இஸ் ஹியர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வேர்ல்ட் வாட்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பேபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு சீசன் தான், நான் இந்த சீசன். ஆனால் ராமருக்கு எல்லா சீசன்லேயும் வருவார். அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டர். இந்த இதுலேயும் ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் பண்ணார், 2வது சீசன்லையும் பண்ணுவார், 3rd வந்தாலும் பண்ணுவார், 4th வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் இருந்தால் நல்லாயிருக்கும், ராமர் இருந்தால். இந்த மூசா ராசாவுக்கு இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும் இந்த. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்கே இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாட்சர்ஸில் படம் பண்ணிடணும், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளோ கைட் பண்ணிங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார். சார் பேர் வந்து இதில் மூசா ராசா. உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்டு ஆண்ட்ரூ சார், இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலக்ஷ்மி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி August 7 வருது. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யஷ்வந்த். இது முதலாவது இந்த இதில், இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணியின் கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். இது சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று, நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங்.
ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைமில் இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. Adu August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannonu nenikira. And thanks to all the ADs, everyone, costume Saravan and nama DOP music director. Thank you all and all the best to all of us. சுமையா கேரக்டர் அதை பற்றி சொன்னோம். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர். இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியாக இருக்குன்னு யாரும் நடிக்கலை. ஆனால் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது. அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன. ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா எங்கள் பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூச்சராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை குத்த போகிறாங்க கொல்ல போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். We're looking forward to that equation. Ma'am. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadanthi season 2. First of all, thank you to Andrew sir, because sir first varumbodhu na actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she, like, some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure